ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் மேலேயும், சென்செக்ஸ் 500 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நல்ல நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ நிஃப்டி 50 இப்போ மத்தியானம் பார்க்கும்போது 56 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 343 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் 600 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி 13 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 372 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. இன்னைக்கு இது மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்தாலுமே என் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ யாரோட போர்ட்ஃபோலியோ ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்கும்போது காலையிலேயே 4% மேலே அடிச்சிட்டாங்க. அதுக்கு ரீசன் நான் நேற்றே அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நேற்று இல்லை, சாரி, இன்னைக்கு மார்னிங் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் இயர் ஆன் இயர் பேசிஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் போராட்டு தான் இருந்துச்சு. அவங்களோட டெபாசிட்டும் சரி, லோன் புக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு 4% அடிச்சிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 1642 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து. ஆக்சுவலாக இன்னைக்கு லோவே தான் 1642 வரைக்கும் லோ போயிருக்கு. 4% மேலே அடிச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரீசெண்டாட்டு 1700 ரூபா மேலே வரைக்கும் போச்சு. நம்ம கடைசியாட்டு கன்சிடரேஷன் பண்ணது 1440. இந்த ரேஞ்சிலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம லாபத்தில் தான் இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. இப்போ இறங்கி இருக்கு. ஸோ இன்னும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1400 ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இறங்கிச்சுட்டு வருத்தப்படாதீங்க. எகெயின் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது மிஸ் பண்ணவங்களுக்கு 1400 வந்துச்சுன்னா அது இன்னொரு வாய்ப்பாட்டும் இருக்கும். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஃபார்மா செக்டர் கம்பெனிஸ்ல வந்திருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்துக்கு, அதாவது அசில் சார்டன் மெடாக்சாமில் டேப்லெட்ஸுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டென்டேட்டிவ் அப்ரூவல் பார்க்கும்போது இந்த டேப்லெட் அவங்க சொல்லியிருக்க இந்த அசில் சார்டன் மெடாக்சாமில் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 mg வேரியன்ட்லையும் 80 mg வேரியன்ட்லையும் லான்ச் பண்ணுறாங்க. இது லோவர் பிளட் ப்ரெஷர் ப்ளஸ் ரிஸ்க் ஆஃப் ஃபேட்டல் நான் ஃபேட்டல் கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் இதுக்கு எல்லாமே ப்ளஸ் பிரைமரி ஸ்டோருக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆட்டு பிபிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேப்லெட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாட்டு பார்க்கப்படுது. இவங்களோட அந்த பிபி ட்ரக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ல அப்டேட். இவங்க யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனோட க்ளோஸாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பயோசிமிலர் ரிட்டூசிமேப் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு பயோசிமிலர். இதை பார்த்தீங்கன்னா விரைவில் யூஎஸ்ல லான்ச் பண்றதுக்கு இவங்க யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ரெகுலேட்டர் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல பேஷண்ட்டுக்கு இந்த பயோசிமிலர் ரிட்டூசிமேப் அது விரைவில் கிடைக்கிறது இவங்க முழு முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஷண்ட்ஸை ஃபினான்ஷியல் இயர் 30 1.5 பில்லியன் ஆட்டு டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது இப்போ கரண்ட் ஆட்டு அவங்க கைவசம் 704 மில்லியன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 30 பார்த்தீங்கன்னா அது 1.5 பில்லியன் பேஷண்ட்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறதுபடி பார்த்தீங்கன்னா அவங்க நியூ வெஞ்சர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று வேக்சின்ஸ், நாவல் மாலிக்யூல்ஸ், லைசன்சிங் பார்ட்னர்ஷிப் இது மூலமாட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அவங்களோட பேஷண்ட்ஸ் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ல அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்ரிஸ் பிளஸ் சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லெபார்டரி சன்ஃபார்மா இதில் ஒரு நெகட்டிவ் அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட சில மருந்துகளை ரீகால் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தெலுங்கானா பிளான்ல மேனுஃபேக்சர் பண்ண மருந்து அது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஓபிக்ளோன் டேப்லெட்ஸ் இதை ரீகால் பண்றாங்க. ஸோ 13,752 பாட்டில்ஸ் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ரீகால் பண்றாங்க. யூஎஸ்ல நியூ ஜெர்சியில ரீகால் பண்றாங்க. இது தெலுங்கானா பிளான்ல மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்சோமினியா கவுட் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற மருந்து. இதை யூஎஸ்ல ரீகால் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருக்கு. பிளஸ் இந்த யூஎஸ்எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த மேனுஃபேக்சரிங் இஷ்யூ இருக்குன்னு இவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரீகால் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா இவங்களும் பார்த்தீங்கன்னா 2088 கேன்சர் ட்ரக்கை ரீகால் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெசிடாபின் இன்ஜெக்ஷன் 50 mg வேரியன்ட் டெசிடாபி இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2088 இன்ஜெக்ஷன் இவங்க ரீகால் பண்றாங்க. இது குஜராத்தில் ஹலோல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரி சன்ஃபார்மால அப்டேட். இவங்களோட சில மருந்துகளை ரீகால் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ் மார்க்கெட்ல. பட் இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இவங்க சன்ஃபார்மாவோட ஷேர் 1568 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்
6507 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஜைடஸ் பார்த்தீங்கன்னா 1163 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டாரில் வந்து நியூஸஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3% மேலே போயிருந்துச்சு. 500 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருந்துச்சு. பட் நான் பார்க்கும்போது 495 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா குவார்டர்லி அப்டேட் சொல்லியிருக்காங்க. Q1க்குள்ளது எஸ்டிமேட் பண்ணதை விட தாண்டி தான் வந்திருக்கு. ஸோ க்ரோத் நல்லா இருக்கு. ஸோ இதில் பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 505 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 495 ரூபா இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்ல ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அந்த Q1ல 27% க்ரோத் காமிச்சிருக்கு. இந்தியன் பிஸ்னஸோட ரெவன்யூ 29% க்ரோத் காமிச்சிருக்கு. அவங்களோட ஸ்டோர் சேல்ஸ் பார்க்கும்போது 12% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸ் வந்து 16% க்ரோத்னு சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ இந்த குவார்டரில் 15% அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கேண்டீர், இது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து 13% அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 130 ஷோரூம் வந்து அவங்க ஓப்பன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அவுட் சைடு இந்தியாலையும் ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 40 கல்யாண் ஷோரூம் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் 30 கேண்டீர் ஷோரூமும் ஓப்பன் பண்ணுற இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோரூமை லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த குவார்டரில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃப்ரான்சைஸ் ஓன் கம்பெனியாக ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஷோரூம் பைப்லைனை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிட்டு வராங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கைவசம் இப்போ 277 ஷோரூம் இருக்கு. அதாவது இந்தியாவிலே இருக்கு, பிளஸ் வந்து மிடில் ஈஸ்ட் கேண்டீர் பிராண்ட் இப்படி டோட்டல் ஆட்டு. நெக்ஸ்ட் இந்த குவார்டர்ல மட்டுமே அவங்க 24 நியூ கல்யாண் ஷோரூமும் டோட்டல் கேண்டீர் ஷோரூமும் சேர்த்து 24 நியூ ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்ல. ஸோ இது கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. 505 ரூபா வரைக்கும் போச்சு. இன்னைக்கு 495 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர், இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 439 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கன்சிடர் பண்ணதில் நல்ல ரிட்டர்ன் தந்த ஸ்டாக்னா அந்த டாடா பவரும் ஒன்று. ஸோ இவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா வச்சு ஒரு ஷேருக்கு 2 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பே அவுட் ஆகுறது ஜூலை 18ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா பவர் கொடுத்த அப்டேட். டிவிடெண்ட் வந்து ஜூலை 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன், இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 2% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஷேர் ப்ரெஷரில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக கோட்டக் ஈக்விட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஆட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் வந்து 3600 ரூபா கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 3260 ரூபா இருந்துச்சு. அவங்க கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் வந்து 3600 ரூபா. ஆனால் இப்போ அதை கட் பண்ணியிருக்காங்க. ரெடியூஸ் ரேட்டிங் 3075 ரூபா வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 to 27 வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணுறது 5 to 6% தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது 10 to 12% அந்த ரேஞ்சில் இருக்குது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். டைட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது டைட்டன் வந்து மார்ஜின் ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கோல்டு செக்டரில் பார்க்கும்போது கோல்டோட ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வருது அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த சார்ஜஸ் மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிமிலர் இன்க்ரீஸ் ஆகுறது மேலே போகிறது கீழே போகிறது மூலமாட்டு இந்த சார்ஜஸ் மேக் பண்ணுவாங்க. அது வந்து இவங்களோட எபிட்டை வந்து எபிட் மார்ஜினை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகுது. அதாவது இந்த கோல்டு பிஸ்னஸில் இவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகுது. கல்யாணம் மலபாரும் சரி பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து தனிஷ்க்கு வந்து ரொம்பவே ஒரு காம்படிஷனாக இருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸும் மலபாரும் தனிஷ்க்கு வந்து ஒரு ரொம்பவே காம்படிஷனாக இருக்கிறாங்க இந்த கோல்டு பிஸ்னஸில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை வந்து 5 to 6% சுருக்கி இருக்காங்க ஃபினான்ஷியல் 25 to 27. ஸோ சொல்லியிருக்காங்க, அவங்களோட வியூவர் சொல்லியிருக்காங்க. பட் இது எக்ஸாக்டாக நடக்குமான்லாம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டைட்டனில். ஸோ டைட்டன் இப்போ கன்சிடர் பண்ண ரேஞ்சிலும் இல்லை, அது நல்லாவே மேலே ரேலியாக இருக்குது. ஸோ இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்னைக்கு 2% அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கம்பெனியில் வந்து அப்டேட்டு ஐர்கான் சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 750 கோடி வேல்யூவில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் வந்து கிடச்சிருக்கு. லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐர்கான் கம்பெனி கிடச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோர் ஓவர் ஆட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆட்டு ரயில்வே கம்பெனி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கிராஷ் நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு 2 days. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட Q1 அப்டேட் சொன்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்டேட் வந்தோன்னா ஷேர் இப்போதைக்கு 1% பாசிட்டிவ்ல இருக்குது. 2366 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளைண்ட் பேஸ் வந்து 64% வந்து இந்த ஜூனில் இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கிளைண்ட் பேஸ் வந்து 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24.72 மில்லியனாக இருக்குது. அதாவது 2.47 கோடியாக இருக்குது அவங்களோட கிளைண்ட் பேஸ் ஜூனில். நெக்ஸ்ட் அதே சேம் மந்த் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 15.06 மில்லியனாக இருக்குது. அதாவது 1.5 கோடி சேம் மந்த் லாஸ்ட் இயரில். அதே மே மாதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மே மாதத்து கூட கம்பேர் பண்ணும்போது 3.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 64% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் கிளைண்ட் ஃபண்டிங் புக் வந்து 172% இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. 3038 கோடியாக இருக்குது. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அது 1177 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆவரேஜ் கிளைண்ட் ஃபண்டிங் புக் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அதாவது முந்தின மந்தில் வந்து 2740 கோடியாக இருந்திருக்கு. 10.9% வந்து மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஸ் கிளைண்ட் அக்யூசியேஷன் வந்து 9.4 லேக்காக இருக்குது இந்த ஜூனில். மேலே பார்த்தீங்கன்னா அது 8.8 லேக்காக இருந்துச்சு. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 4.48 லேக்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் டெய்லி ஆர்டர் பார்த்தீங்கன்னா 17% வந்து மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லையும் 107% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் மேலே போயிருக்கு. 88.4 லேக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏஞ்சலோனோட ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் பார்க்கும்போது நாக்ஷனல் வேல்யூவில் 4.4% ஆட்டு மந்த் ஆன் மந்த் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 90.2% மேலே போயிருக்கு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் டெய்லி டேர்ன் ஓவர் நாக்ஷனல் வேல்யூவில் 4% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. 90.9% அந்த ரேஞ்சில் இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்கு. ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் வந்து 10.1% மந்த் ஆன் மந்த் பேசிஸ்லையும் 62.80% இயர் ஆன் இயர் பேசிஸில் மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 82,300 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஞ்சலோனோட பிஸ்னஸ் அப்டேட் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக எந்த கம்பெனி அதாவது எந்த ப்ரோக்கரேஜ் வந்து ஹை வால்யூம் பண்ணாலும் அவங்களுக்கு இனி டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செபி ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இவங்கள ரீசெண்டாக 2 நாள் கிராஷில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கம்பெனி தான், இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிஸ் பண்ணிட்டு இந்த ஏஞ்சலோனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. ஷேர் ப்ரைஸ் 2366 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது ஏஞ்சலோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இதில் வந்திருக்கு. ஷேர் ப்ரைஸ் 3% மேலே போயிருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டீல் யூனியன் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ப்ரொபோசலில் சொல்லியிருக்காங்க. அதாவது 3 பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், ஒன்று வந்து ராஷ்டிரிய இஸ்பட் நிகம் லிமிடெட், ஃபெரோ ஸ்கிராப் நிகம் லிமிடெட், நாகர்னார் ஸ்டீல் பிளான்ட், இது மூணையுமே பார்த்தீங்கன்னா இந்த சேல் கம்பெனியோட மெர்ஜ் பண்ண போகிறாங்க அந்த 3 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களும் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் இந்த நியூஸ் வந்த பிறகு 3% ரேலியாக இருந்துச்சு. 155 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து 33% லாஸ்ட் 6 மந்த்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு ப்ரோக்கரேஜ் சென்ட்ரம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரம் ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக எடுக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த முடிவு மூலமாட்டு எபிட்டா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 55% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். எபிட்டா 13,000 கோடியிலேருந்து 20,000 கோடி வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட்ரம் ப்ரோக்கிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணாமல் மினிமம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேயே இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணலாம், எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சேல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இந்த நியூஸ் வந்த பிறகு தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஐடிசியோட பிங்கோ மேட் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுது. ஸோ அஃபேக்ட்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து ஐடிசியோட பிங்கோ மேட் ஆங்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் த பிராண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. இது மூலமாட்டு 7 மெடல்ஸ் வந்து அவங்க இம்ப்ரெசிவ் பண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த 4th எடிஷன் இந்த அஃபேக் அப்படிங்கிற ஒரு 4th எடிஷன் மார்க்கெட்டர்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 69 பிராண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அமேசான், கோகோகோலா, கோல்கேட், ஹிந்துஸ்தான், ஐடிசி. இதில் ஐடிசியோட இந்த இது பிராண்டுக்கு ஐடிசி பிங்கோ மேட் ஆங்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் த பிராண்ட் ஆஃப் த இயர் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் Q1 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. 4,71,563 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் பிஸ்னஸ் 15% மேலே பேருக்கு இந்த Q1ல சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் டோட்டல் பிஸ்னஸ்
1.13% growth காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் டெபாசிட்ஸ் பார்க்கும்போது 2,77,749 கோடியா இருக்கு. 13% இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல மார்ஜினலி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த குவார்டர்ல நெட் அட்வான்சஸ் வந்து 15% இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து 2.85% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,94,014 கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது காசா டெபாசிட்ஸ் பாத்தீங்கன்னா 1,34,812 கோடி 5% இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல 3.72% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் தான், பேங்கிங் செக்டாரில் இருக்கிறது. கார்பரேட் ஹோல்சேல் பேங்கிங் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்ல எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்க லாஸ்ட் ப்ராஃபிட் இது ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 44% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிபிஐ பேங்க் 84 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு ஐடிபிஐ பேங்க். இது ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.